பிரஜாவாதாம்ச்ச பாஷசே அப்படின்னா என்ன? பிரஜாவாதான் ஸ்வமனீஷோத்த வச்சனானி. அவன் பேசுறான் பார், வாய்க்கு வந்தபடி பேசுறான். என்ன ஒரு அதுல ஒன்று எந்த விதமான பிரமாணமும் இல்லை, ஆதாரமும் இல்லை. அவனுக்கு என்ன தோன்றதோ அதுதான் பேசுறான். அந்த மாதிரி பிரஜாவாதா ஸ்வமனீஷோத்த வச்சனானி அப்படின்றார் ஆச்சார். அர்ஜுனன் பேசுறது, அர்ஜுனுடைய வார்த்தையில எந்த அளவுக்கும் இது பிரமாணமே இல்லை, அந்த அளவுக்கு. ஆனால்தான் பிரஜாவாதான்றது ஒரு வகையா சொல்லக்கூடியதா இருக்கு பாஷ்யத்துல. அதுவே தாத்பரியத்துல பிரகர்ஷேண ஜானந்தி பிரஜ்ஞா, பிரஜ்ஞான்னா ஞானிகள், பிரகர்ஷேண ஜானந்தி பிரஜ்ஞா தேஷாம் அவாதஹா, பிரஜ்ஞா பிளஸ் அவாதஹா. அவாதஹான்னா அது நஞ்சு அர்த்தம், ந வாதஹ அவாதஹ. அதனால பிராஜ்ஞமத விருத்தமான வச்சனங்கள், அதான் சொல்றாரு பிராஜ்ஞமத விருத்தவாதம் வதசி பிரஜாவாதாம்ச்ச பாஷசேன்னு சொல்லும் போது பிராஜ்ஞமத விருத்த வாதம் வதசி அப்படின்னு. அவனுடைய வார்த்தை எதுவுமே ஏற்றுக்கக்கூடியதா இல்லை அந்த அளவுக்கு. அதனாலதான் அவன் யுத்தம் பண்ணாம இருக்கக்கூடியதாக என்னெல்லாம் காரணத்தை சொன்னானோ, இதனால நான் யுத்தம் பண்ண மாட்டேன், இதனால நான் யுத்தம் பண்ண மாட்டேன்னு என்ன யுத்தம் பண்ணாம இருக்கக்கூடிய என்னெல்லாம் காரணம் சொன்னானோ அதெல்லாமே பிராஜ்ஞமத விருத்தம்தான் இப்படின்னு சொல்லி, அப்ப பிராஜ்ஞமதம் எப்பேற்பட்டது? அது இங்கேந்து ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் என்ன 18வது அத்தியாயத்துல கடைசி வாக்கியம் என்ன இருக்கு, அது வரைக்கும் இருக்கக்கூடியது எல்லாமே பிராஜ்ஞமதம், ஞானிகளுக்கு அபிப்பிரேத்தமான வச்சனங்கள். பரமஜானி பகவான் அவனுடைய அபிப்பிராயத்துக்கு இணையாக இருக்கக்கூடிய வச்சனங்கள் எல்லாமே அங்கேருந்து பார்க்கலாம். ஆனா அர்ஜுனுடைய அந்த வச்சனம் ஞானியுடைய மதத்துக்கு அபிப்பிராயத்துக்கு இணையாக இல்லாம இருக்கிறதுனாலதான் பிரஜாவாத விருத்தம், பிராஜ்ஞமத விருத்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆச்சாரியார் தெரிவிக்கிறார். என்ன எந்த அளவுக்கு அந்த பிராஜ்ஞமதம் எப்படி கேட்டா, முதல்ல பார்க்கலாம். யுத்தம் பண்ண மாட்டேன், பந்துக்குள்ள இருக்காங்க, அவ மேல அந்த எனக்கு அந்த அளவுக்கு அட்ராக்ஷன் இருக்கு, அந்த அட்ராக்ஷன்னால நான் அவ இறந்துட்டாங்கன்னா எனக்கு ரொம்ப துக்கமா இருது, ஆனால நான் யுத்தம் பண்ண மாட்டேன் அப்படின்னு. அதாவது யுத்தம் பண்ண மாட்டேன்றது என்ன இருக்கு, அது சுதர்ம பரித்தியாக, சுதர்ம பரித்தியாக. இந்த சுதர்ம பரித்தியாகத்துக்கு காரணம் ரெண்டு. ஒண்ணு தேகநாச பயாத் சுதர்ம பரித்தியாகோவா ಅಥವಾ ಚೇತನ ನಾಶ ಭಯಾತ್ ಸ್ವಧರ್ಮ ಪರಿತ್ಯಾಗೋವಾன்னு ரெண்டு காரணம். இந்த தேகம், அவளுடைய தேகம் நாசமாறது, அந்த தேக நாச பயத்தால நான் இந்த சுதர்ம பரித்தியாகம் பண்றேன்னு ஒரு இதுவா, ಅಥವಾ சேத்தனம் அந்த ஆத்மா அது நாசமாயிடும், அந்த நாச பயத்தால சேத்தன நாச பயத்தால நான் சுதர்ம பரித்தியாகம் பண்றேன்னா, இந்த அளவுக்கு ரெண்டு பிரதானமான கேள்வி. அதுதான் எல்லா இதுலயும். அதாவது சாஸ்திரம் எப்படின்னு கேட்டா ஏக வாக்கியத்துவம். ஆரம்பத்தில் உபக்கிரமா என்ன இருக்கோ உபசம்ஹாரத்திலும் அதே தான் இருக்கணும், அதுதான் ஏக வாக்கியதா. இப்ப இங்க இந்த அளவுக்கு பிராஜ்ஞமத ஆரம்பம்னா கடைசி வரைக்கும் இதே தான் சமர்த்தனம் பண்ணிட்டு வரணும். ஜீவ நித்தியத்துவம், தேக அனித்தியத்துவம், இதை சமர்த்தனம் பண்ணிட்டு வரணும். நடுவுல பல விஷயங்கள் எல்லாமே வந்தாலும் அதெல்லாமே இதுக்கு பூரகமா இருக்கிறதுனாலதான் ஏக வாக்கியதா. உதாரணம் பிரம்மசூத்திரம், அதாத்தோ பிரம்ம ஜிஜ்ஞாசா. அதாத்தோ பிரம்ம ஜிஜ்ஞாசா சொன்ன உடனே நடுவில் வேற 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 சூத்திரங்கள் எல்லாம் வரும். இருந்தாலும் உபசம்ஹாரத்துல ஜிஜ்ஞாசா அங்கரா தாத்பரியம், இது சமக்ர சாஸ்திரஸ்ய தாத்பரியம் பிரம்ம ஜிஜ்ஞாசு. இந்த மாதிரி அதே மாதிரி தான் இங்கேயும் இங்கேருந்து ஆரம்பிக்கிறார். ஸ்வதர்ம தியாகத்துக்கு உண்டான காரணங்கள் தேகநாச பயமா ಅಥವಾ ಚೈತನ நாச பயமான். தேகநாச பயத்தால நான் தியாகம் பண்றேன்னு சொல்லவே முடியாது. ஏன்னு கேட்ட தேகம் அனித்தியம், தேக நாசம் ஆகிட்டே இருக்கும் இப்ப பாருங்க, இப்போ 10 வயசுல தேகத்துல எல்லா விதமான சாமர்த்தியம் இருந்தது. அதுவே யௌவனாவஸ்தையில் ஆகும்போது சைத்தன்யம் கொஞ்சம் அதிகமாச்சு. அதுவே வார்த்தக்கிய அவஸ்தை ஆகும்போது அந்த சைத்தன்யம் கொஞ்சம் குறைஞ்சிடும். அதாவது சைத்தன்யம் குறைஞ்சுன்னா என்ன, அந்த தேக சக்தி, அந்த சக்தி ஹிராசம்.
அந்த சக்தி ஹிராசம் அவஸ்தா பேதேன சக்தி ஹிராசத்துடைய அனுபவம் நமக்கு ஆகும். நான் இந்த மாதிரி டீனேஜா இருக்கும்போது பண்ணாத காரியம் இல்லடா, எல்லாமே பண்ணிட்டு இருந்தேன், இப்போ என்னால முடியல சொல்றது உண்டு. ஆனால் அந்த அவஸ்தா பேதேன சக்தி ஹிராசம் என்ன ஆயிருக்கு, அதுவிரதமான ஒரு விதமான நாசம்தான். அப்போ தேக நாசம்ன்றது உண்டு, சர்வதா நாசம்ன்றது உண்டு. ஆனா ஜீவித காலத்திலேயே அந்த நாசம் இந்த மாதிரி சக்தி ஹிராச மூலகமாக நமக்கு தெரியும் போது தேக அனித்தியம்ன்றது நமக்கு தெரியும். அதனால தேக நாசம்ன்றது நாச பயத்தால தர்ம பரித்தியாகம்ன்றது சொல்லவே முடியாது. அது மட்டும் இல்ல, இந்த தேக நாச பயத்தால இந்த தேக தியாகம் பண்றதா இருந்தா, சுதர்ம பரித்தியாகம் பண்றதானா, அதுல இருந்து உனக்கு என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனமே இல்லை. அதனால இந்த பட்சம் சரியா இல்லை. அப்போ ஜீவநாச பயத்தால தேகம் அனித்தியம்னு இருக்கணும், சரி பரவாயில்ல. ஜீவநாசன் அவனை பார்க்கவே முடியாதுண்ணா, அவனை என்ன ரொம்ப சகாயம் பண்ணியிருந்தான், அவனாலேயே என்னுடைய ஜீவனன்ற ஜீவனுக்கு ஆதாரமா இருக்கும், அவனை நான் இழந்தேன்னா எனக்கு எந்த அளவுக்கு துக்கம் ஆகும். இந்த மாதிரி ஜீவநாச பயாது நான் சுதர்ம தியாகம் யுத்தம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லலாமா கேட்ட, அது கூட கிடையாது. ஏன்னா ஜீவ நித்தியம். அதான் இங்க சொல்றார், நத்வேவாஹம் ஜாத்து நாசம் நத்வம் நேமே ஜனாதிபாக நச்சைவ நபவிஷ்யாமஹ சர்வே வயமத பரம். இந்த ஸ்லோகம் ஆச்சாரியார் ஆரம்பிச்சார், ஸ்ரீதித்யாச்சார் அவரும் ஆரம்பிச்சார். இது நானும் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். அக்கார்டிங் டு மத்வா, நத்வேவாஹம் ஜாத்து நாசம். இங்க அகம்ன்ற ஒரு பதம் இருக்கு. இந்த அகம் யாரு சொல்றாளோ அவதான். யார்? கிருஷ்ணர் தான் சொல்றாரு. அகம்பத வாச்சியா கிருஷ்ணா. அந்த மாதிரி சொல்லும் போது இங்க திருஷ்டாந்தத்வேன கிருஷ்ணா அகம் பத வாச்சியா. அதாவது கிருஷ்ணா யதா அகம் நித்யா சர்வ வேதாந்தேஷு பிரசித்தா ததைவ துவம் இமே ஜனாதிபாக நித்யாக அப்படின்னு. நித்யோ நித்யானாம் சேதரச்சேதனானாம் நித்தியத்வேன பரிகணதானாம் வஸ்தூனாம் சகாஷாத் பரம நித்யः சேதனத்வேன பரிகணதானாம் வஸ்தூனாம் சகாஷாத் பரமச்சேதனஹான். இந்த மாதிரி வேதங்களே அவனை பரம நித்யன்னு சொல்லும் போது நான் எந்த அளவுக்கு நித்தியனா இருக்கேனோ அதே மாதிரி தான் நீயும் இந்த ராஜாக்களும் எல்லாருமே நித்தியமா இருக்காங்க அப்படின்னு அங்க அகம்பதம் கிருஷ்ண அகம்பத வாச்சியா கிருஷ்ணா சக திருஷ்டாந்தத்வேன உபயுக்தான்னு சொல்லி அந்த ஆச்சாரியார் சொல்றார். அதனால இந்த ஒரு ஸ்லோகத்தால ஜீவனுக்கு நாசமே கிடையாது, ஜீவஸ்வரூபத்துக்கு நாசமே கிடையாது. ஜீவஸ்வரூபன்றது அனாதி நித்தியமா இருக்கு. நித்தியமா இருக்கிறதுனால நாச பயமே இல்லை. அந்த பயமும் ஜீவநாச பயமும் இந்த தியாகத்துக்கு காரணம் ஆகாது அப்படின்னு. இதுக்கப்புறமும் ஒரு கேள்வி வரும், என்ன அப்படின்னு கேட்டா, இந்த தேகின்னு யாரை நீங்க சொல்றீங்க? தேகின்னா தேக விசிஷ்டா புருஷா. இங்க ஜீவனுக்கு தேகம் உண்டு. ஜீவனுக்கு 4 விதமான தேகங்கள் உண்டு. ஒன்று சொரூப தேகம். சொரூப தேகம்ன்றது மோட்சத்துல. அதுக்கப்புறமா சொரூப தேகத்து மேல லிங்க தேகம், அதுக்கு மேல அனிருத்த தேகம், அதுக்கு மேல அவா பண்ணக்கூடிய அந்த கர்மத்தின் அடிப்படையில் அந்த பௌத்திக தேகம் அது உண்டு. சொரூப தேகம், லிங்க தேகம், அனிருத்த தேகம், பௌத்திக தேகம் அப்படி உண்டு. அதனால இங்க ஜீவா எந்த காலத்திலையும் மோட்சாவஸ்திலையும் தேகி தான். சொரூப தேகம்ன்றது உண்டு. அப்படி இருக்கையில் தேகின்னு யார? தேக விசிஷ்டா புருஷா. சரி, அந்த தேகின்னு சொல்லக்கூடியது பிரத்யட்சமா தெரியுது. நம்ம தேகத்தை பார்க்கிறோம். இது சார்வாக்க மதம் கூட வச்சுக்கலாம், பிரத்யக்ஷைக பிரமாணவாதினா. அதனால தேகத்தை நம்ம பார்க்கிறோம். தேகத்தை பார்க்கும்போது அந்த தேகம்தான் ஜீவன். தேக பிரிஞ்சு ஜீவனே இல்லை. இப்ப நான் சொன்னேனே, நான் எந்த அவஸ்திலையும் மோட்சாவஸ்திலையும் அவனுக்கு தேகம் உண்டுன்னு சொன்னா, சம்சார அவஸ்தையில அவனுக்கு தேகமே உண்டு. அப்போ தேகம்ன்றது பிரத்யக்ஷ சித்தமா இருக்கு. தேக விசிஷ்ட தேக அத்திரிக்த ஜீவனே கிடையாது. தேகாத்திரிக்த ஜீவனே கிடையாது. அப்படி இருக்கையில் ஜீவநாச பயம்ன்றதுனால தான் காரணமா இருக்கு
சொல்லலாமே அப்படின்னு கூட ஒரு கேள்வி வரும். அதுக்கு தான் தேஹி தேஹினோஸ்மின் யதா தேஹே கௌமாரம் யௌவனம் ஜரா ததா தேகாந்தர பிராப்தி தீரஸ் தத்ர நமுஹ்யதி அப்படின்னு. இதுல இந்த ஸ்லோகம் வரும்போது ரெண்டு காரணத்தோட இந்த ஸ்லோகத்தை பார்க்கலாம் நம்ம. ஒண்ணு, தேகாதிரிக்தமான ஜீவன் இல்ல, தேகமே ஜீவன் தான், தேகாதிரிக்தமான ஜீவன் இல்லைன்னு ஒண்ணு. ரெண்டாவது, அப்படி இருந்தாலும் தேகாதிரிக்தமான ஜீவன் இருந்தாலும் அவன் அனாதி நித்தியன் கிடையாது அப்படின்னு. இந்த ரெண்டு கேள்விக்கும் பதில் இங்க பார்க்கலாம் நம்ம. பாருங்க, தேஹினோஸ்மின் யதா தேஹே, நம்மளுக்கு ஒரே இதுலயே சம்சார அவஸ்தையிலேயே பால்யாவஸ்தா, கௌமாராவஸ்தா, யௌவனாவஸ்தா, வார்தக்கியாவஸ்தா எல்லாமே உண்டு. அந்தந்த காலத்தின் அடிப்படையில அவனுக்கு அவஸ்தாக்கள் உண்டு. என்ன, 10 வருஷத்துக்கு முன்ன கௌமாராவஸ்தையா இருப்பான், 10 வருஷத்துக்கு அப்புறம் யௌவனாவஸ்தையில இருப்பான், அதுக்கப்புறமா இந்த மாதிரி காலத்தின் அடிப்படையில் அவனுக்கு அவஸ்தாக்கள் எல்லாம் உண்டு. அந்த அவஸ்தா பேதம் இருந்தாலும் அந்த ஜீவன் ஒருத்தன் தான். இப்ப தேகமே ஜீவன் சொன்னா, இப்போ கௌமாராவஸ்தையுடைய தேகம் யௌவனாவஸ்தையில கிடையாது, அது வேறையே தேகம். யௌவனாவஸ்தையுடைய தேகம் வார்தக்கிய அவஸ்தையில கிடையாது, அது வேறையே தேகம். இந்த மாதிரி தேகம் வேற வேறையா இருந்தாலும் ஜீவன் ஒண்ணு தானே. அந்த அனுபவம் யாருக்கு வருது? அனுபவம், கௌமாராவஸ்துடைய அனுபவம், யௌவனாவஸ்துடைய அனுபவம் யாருக்கு வருது? அனுபவியான அந்த புருஷனுக்கு அந்த அனுபவம் வருது. அப்ப அந்த அனுபவம், அதான் ஆச்சாரியார் சொல்றாரு என்னன்னு கேட்டா, யதா கௌமாராதி ஷரீர பேதேபி தேஹி ததீக்ஷிதா சித்தஹா. ததீக்ஷிதான்னா கௌமாராதி அனுபவயுதா சித்தஹா. அதுல சொல்றார், ஈக்ஷித்வாத், அதாவது அவனுக்கு அந்த கௌமாராதி அனுபவம் உண்டு இல்லையா, அந்த அனுபவத்தால தான் அந்த ஜீவன் ஒருத்தன் தான். ஏகையேவ நது அவஸ்தா பேதேன ஜீவபேதா, அப்படி கிடையாது. அந்த அவஸ்தா பேதம் இருந்தாலும் ஜீவன்றது ஒருத்தன் தான், அவனுக்கு தான் அனுபவம் வந்துட்டு இருக்கு. அப்பேற்பட்ட அனுபவத்துடன் கூடிய ஜீவன் ஒருத்தன் தான் சொல்லும் போது தேகாதிரிக்த ஜீவஹா சித்தஹான்றது ஒரு பட்சம், முதல் பட்சத்துடைய சமாதானம். அப்புறமா இதே ஸ்லோகத்துல 3 பாதத்ரயம், அந்த பாதத்ரயத்தால என்ன, ஜீவன் அனாதி நித்தியன், அனாதித்துவம் சமர்த்தனம் பண்றது. அதுக்கு ஒரு உதாரணம் பாருங்க. குழந்தை இது ஸ்தனபானத்துல பிரவருத்தி பண்றது. குழந்தை பிறந்த குழந்தை ஸ்தனபானத்துல பிரவருத்தி பண்ணும்போது எப்படி, சாஸ்திரத்துல ஒரு நியமம் உண்டு. பிரவருத்திம் பிரதி ஞானம் காரணம், இஷ்டசானதா ஞானம். இது எனக்கு ரொம்ப இஷ்டமா இருக்குன்னா அதை நம்ம ஸ்வீகாரம் பண்றோம், அதுல பிரவருத்தி பண்றோம். இது அனிஷ்டம்னா அதுல நம்ம திரும்பி கூட நம்ம பார்க்கறதே இல்லை. அதனால அது ஞானம், இஷ்டதானதா ஞானம் பிரவருத்தின் பிரதி காரணம்ன்றது சாஸ்திர சித்தம். இங்கேயும் அந்த பிறந்த குழந்தை அப்பதான் பிறந்திருக்கு, ஸ்தனபானத்தில் பிரவருத்தி பண்றதுன்னா அதுக்கு அந்த ஞானம் இருக்குன்றது நம்ம பார்க்கிறோம். ஆனா அந்த பிறந்த குழந்தைக்கு அந்த ஞானம் அது ஜன்ய ஞானம் கிடையாது. அது எப்படி எப்பேற்பட்டதுன்னு கேட்டா ஸ்மரணாத்மகம் ஞானம். ஸ்மரணாத்மகம் முன்ன தேகத்துல, அதாவது போன ஜென்மத்துல ஸ்தனபானம் பண்ணியிருந்தது, அந்த ஸ்மரணம் அப்படியே இருந்தது. அந்த ஸ்மரணாத்மக ஞானத்தால தான் அந்த ஸ்தனபானத்துல பிரவருத்தி பண்றதுன்னு சொல்லும் போது அந்த குழந்தைக்கும் தேகாந்தரம் ஒன்றுன்றது எப்படி தெரியறதோ ததா தேகாந்தர பிராப்தி தீரஸ்தத்ர நமுக்கியதே. அதே மாதிரி இங்கேயும் இந்த ஜீவனுக்கும் இந்த தேகம் போனா அடுத்த தேகம் வரும், ஆனா ஜீவன் ஒருத்தன் தான். எப்படி, அதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்றதா இருந்தா, ஒரு சூத்திரத்துல பலவிதமான மணிகள், சிகப்பு மணி, பச்சை மணி, மஞ்சள் மணி, பலவிதமான கலர் அந்த மணிகள் உண்டு. சூத்திரம் ஒண்ணுதான். அதே மாதிரி ஜீவனுக்கு பக்ஷி பிராணி தேகம், இன்னொன்று தேகம், இந்த நானாவிதமான தேகங்கள் வந்தாலும் அந்த தேகத்தில் இருக்கக்கூடிய ஜீவன்
ஒருத்தன் தான். இது மாதிரி அனாதி நித்தியத்துவ சமர்த்தனம் பண்றதா இருக்கு. கடைசி நிறைய விஷயங்கள் உண்டு, இருந்தாலும் சமயானுசாரம் நானும் போக வேண்டியதா இருக்கு. காலத்தின் அடிப்படையில் தான் நம்ம எல்லாருமே இருக்கோம். அதனால இந்த மாதிரி பிரதானமா பிராஜ்யமத விருத்தம், பிராஜ்யமதத்துக்கு சமர்த்தனம் பண்ணக்கூடிய வாக்கியங்கள் எல்லாமே என்ன அபிப்பிராயன்றது கிருஷ்ண பகவான் ரொம்ப நல்லா தெரிவிச்சு கொடுக்குறார். அந்த மாதிரி இதை கடைசியா சொல்றதா இருந்தா இன்னொரு விஷயம் சொல்லணும். இதுல ஜீவ நித்தியம்னு சொல்லும்போது இங்க நம்ம பார்த்தோம், இந்த தேகாந்தர பிராப்தி, தீரஸ்தர முக்கியத்தை, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இன்னொரு விஷயம் நான் சொல்ல வேண்டியதா இருக்கு. இந்த பிம்ப பிரதிபிம்ப பாவம், பிம்ப பிரதிபிம்பம், இந்த பிம்ப பிரதிபிம்ப பாவம்னு என்ன இருக்கு, இதனாலையும் ஜீவ நித்தியத்துவம் சமர்த்தனம் பண்ணலாம்னு ஆச்சாரியார் இங்க தெரிவிச்சு கொடுக்காரு. அந்தவந்த இமே தேகா நித்தியசூக்தா ஷரீரிண அநாசினோ அப்பிரமேயஸ்ய தஸ்மாத் யுத்தியஸ்ய பாரத அப்படின்னு அங்க சொல்லும்போது, அநாசினஹ அப்பிரமேயஸ்ய, நாசரஹிதனான பகவானுடைய இவன் பிரதிபிம்பம். அதாவது நாசம்னா 4 விதமான நாசங்கள் உண்டு. அனித்யத்துவம், தேகஹானி, துக்க பிராப்தி, அபூர்ணதா, நாசஸ்துர்வித புரோக்தா, ததபாவோ ஹரே ஸ்மிருதா அப்படின்னு. அனித்யத்துவம், கட்டாதி பதார்த்தங்கள் அனித்யத்துவம். அப்புறமா தேகஹானி, ஜீவர்களுடைய தேக நாசமாறு, தேகஹானி, அனித்யத்துவம், தேகஹானி, துக்க பிராப்தி, இது என்ன துக்கம் ஆகும். அப்புறமா அபூர்ணதா, அஸ்வாதந்திரம், அபூர்ணதா, எந்த ஒரு குணமும் நம்மளுக்கு பரிபூர்ணமா இல்லை. ஆனால் இது அனித்யத்துவம், தேகஹானி, துக்க பிராப்தி, அபூர்ணதா, நாசஸ் சதுர்வித புரோக்தா, ததபாவோ ஹரே ஸ்மிருதான்னு இந்த மாதிரி எல்லா விதத்திலையும் எல்லா விதமான நாசரஹிதனான புருஷன் அது அவன் தான். அவனுடைய பிரதிபிம்பமா இருக்கக்கூடியவன் இந்த ஜீவன். இங்க சாஸ்திரியமா ஒரு விசாரம் சொல்லணும்னா, தர்ப்பண உபாதி, கண்ணாடியில நம்ம மூஞ்ச பார்க்கிறோம். கண்ணாடியில மூஞ்ச பார்க்கும்போது நம்மளுடைய பிரதிபிம்பம் தெரியறது. கண்ணாடி தான் உபாதியா இருக்கக்கூடியது. அதே மாதிரி ஒரு 5 நிமிஷத்துல நான் முடிச்சிடறேன். இல்ல சார், எங்களுக்கு யூஜிசி நார்ம்ஸ் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய சூழ்நிலை நம்ம ஒரு 5 நிமிஷத்துல இல்ல, அதுக்கோசரம் உங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி வேற ஒண்ணும் இல்ல. ஆமா, அடுத்து அந்த மாதிரி இங்க என்ன உபாதி என்ன, தேக உபாதி என்ன இருக்கு. தேகம் தான் உபாதி இல்லைன்னு இல்லை. அந்த தேகம் பௌத்திக தேகம் கிடையாது. அந்த இமே தேகா, பௌத்திகமான தேகம் எல்லாமே நாசத்தின் அடிப்படையில தான் இருக்கக்கூடியது. அப்ப என்ன தேகம்னு கேட்டா சித்வாத் அப்படின்ற ஆச்சாரர், சித் ஸ்வரூபம் தான் உபாதியா இருக்கக்கூடியது. அந்த சித் ஸ்வரூபம் அதுக்கு நாசமே கிடையாது. அது ஸ்வரூபத்திலே தனக்கு தானே உபாதியாவும் இருக்கக்கூடியது. அந்த மாதிரி சித் ஸ்வரூபம் உபாதியா இருக்க இல்ல, பகவானுடைய அந்த சம்பந்தமும் உண்டு, அந்த உபாதியும் இருக்கு. ஜீவனும் பகவானும் பிம்பரூபியான பகவானும் இருக்காரு. அப்படி இருக்கும்போது பிம்பநாசா பிரதிபிம்பநாசான்றது கிடையவே கிடையாது. பிரதிபிம்பமான ஜீவன் கூட நித்தியன்ற ஒரு விஷயம். அது ஒண்ணு. கடைசியா சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம் இருக்கு, கண்டிப்பா அதை சொல்லித்தான் ஆகணும். ஆயிடுது. இப்ப நீங்க எல்லாம் நினைச்சிருந்த மாதிரி சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? சரி, இதுக்கு ஆச்சாரியால நிறைய விதமான அர்த்தத்தை சொல்லியிருக்காங்க. சர்வ தர்மான், அந்த சர்வ சப்தத்துக்கு சங்கோச்சமே இல்லை. எல்லா விதமான தர்மத்தை நீக்கி என்னுடைய பாதாரவிந்தத்துல நீ விழு அப்படின்னு. இப்படி இது ஒரு விதமான, இது ஆபாத்ததா பிரதீயமான ஏவ ந வாக்கியார்த்தகான்னு சாஸ்திரத்துல உண்டு. அதை பூர்வாபரம் விமர்சனம் பண்ணணும். சர்வ தர்மான்னு என்ன, பரித்தியாகம்னா என்ன, மாமேகம் சரணம் பிரஜான்னா என்ன, இதெல்லாம் நம்ம பரிசீலனை பண்ணணும். அப்பதான் அந்த வாக்கியார்த்தம் என்னன்றது தெரியும். சர்வ தர்மான் ஆச்சாரியார் பாஷ்யத்துல ஒரு விதமா சொல்லி தெரிவிக்கிறார், தாத்பரியத்தில் இன்னொரு விதமா தெரிவிக்கிறார். பாஷ்யத்துல என்னன்னு கேட்டா, தர்ம தியாக
பலத்தியாக. அது கர்மண்யேவாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சனான்னு இருக்கு பலத்தியாகம். அதனால தர்ம தியாகம்னு சர்வதா தர்ம தியாகம் கிடையாது. அப்படி சொன்னா என்ன ஆகும்? வர்ணாசிரம தர்மமே போயிடும். இது வரைக்கும் என்னெல்லாம் உபதேசம் பண்ணிருந்தான் எல்லாமே போயிடும். கதம் அந்யதா பலத்தியாக யுத்த விதி. கதம் அந்யதா யுத்த விதி அந்யதா தர்மஸ்ய சர்வாம்சே தியாகஸ்சே தர்ஹி யுத்த விதி கதம். அதெல்லாம் போயிடும். அதனால அந்த சப்தம் சர்வ தர்மான்னு சொன்னாலும் தர்மத்துடைய பலம், அதாவது நிஷ்காமமா தர்மம் பண்ணணும், அதுல தான் தாற்பயம். பலத்தியாகம். ஆனால் சர்வ தர்மான் பரித்தியஜ்யன்னா சர்வ தர்ம பலத்தியாகம் பரித்தியஜ்யா இத்தியேவ அர்த்தः நது தர்ம தியாக. சரி, ஒண்ணு. இது மட்டும் இல்ல, எஸ்து கர்ம பல தியாகி சத்யாகி தியவிதீயதே அப்படின்னு சொல்றது. கர்ம தியாகி யாரு? கர்மம் பண்ணாதவன் கர்ம தியாகியா? அது நாஸ்திகனுக்கும் அது பொருந்தும். அப்படி இல்லை. கர்ம தியாகின்னா கர்ம பல தியாகி சயேவ கர்ம தியாகின்னு நிஷ்காம கர்மம் பண்ணணும்னு அவன் தான். அதனால இங்கேயும் அதே அதே அதர அடிப்படையில் ஆச்சாரியார் சொல்றாரு தர்ம தியாகி தர்ம பரித்தியாகின்னா தர்ம தியாக பலத்தியாக. பல தியாகத்துல பரிவாசனம் பண்ணணும் விட தர்ம பரித்தியாகத்தை பரிவாசனம் பண்ணணும்னு அர்த்தம் கிடையாது. இது பாஷ்யானுசாரம். இதுல தாத்பரியத்தில் சொல்றார் சர்வ தர்மான் பரித்தியஜ்யன்னா நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இதுக்கு முன்ன என்ன சொல்லியிருக்கார் பகவான்? என்ன சொல்லியிருக்கார்? மன்மனா பவ மத்பக்தோ மத்யாஜி மாம் நமஸ்குரு மாமேவ ஏஷ்யசி. அதாவது நீ என் பக்கத்துல வரணும்னா நீ இப்படி இருக்கணும்ன்றார். மன்மனா பவ மத்யாஜி பவ மாம் நமஸ்குரு. இப்படி எல்லாம் இருந்தாதான் என் பக்கத்துல இங்க வர முடியும் அப்படின்னு சொன்னவர் இங்க தர்ம தியாகத்துல சொல்லு தர்மமே தியாகம் பண்ணுன்னு சொல்ல முடியுமா? அப்போ அந்நிய தர்மான் பரித்தெஜ்ஜ மன்மனா பவா, இதுதான் சர்வ தர்மான் பரித்தியாகத்துடைய விளக்கம். ஆச்சாரிய சொல்ற அந்நிய சர்வ தர்மான் பரித்தெஜ்ஜ இதி உக்த சேஷத்வேனைவ. உக்த சேஷத்வேனைவ ஏதாவதா பூர்வம் எது உக்தம் ததனுசாரேண அந்நிய தர்மான் பரித்தெஜ்ஜ மன்மனா பவா இதி அதுக்கு அன்வயம் பண்ணணும். ததனுசாரேண சர்வ தர்மான் இது வச்சனம் ஒண்ணு. அதே மாதிரி மாமேகம் சரணம் பிரஜா அப்படின்னு சொல்லும்போது அங்கேயும் மாமேக இதமபி மன்மனா இத்யுக்த உபசம்ஹாரம். என்னையே நீ சரணாகதி. இந்த சரணாகதின்றது ஒரு விதம் இல்லை, பல விதமா இருக்கு. ஆச்சாரியார் விஷ்ணு புராணத்துடைய வாக்கியத்தை விளக்கி சொல்றார். எப்படின்னு கேட்டா சர்வோத்தமத்துவ 5 விதமான சரணாகதி. 1 இல்ல 2 இல்ல 5 விதமான சரணாகதி. முதல்ல பாருங்க. சர்வோத்தமத்துவ விஜான பூர்வம் தத்ர மனசதா சர்வாதிக பிரேமயுக்தம். 1. அதாவது சர்வாதிக பிரேமயுக்தம் மனஹா ஞானபூர்வம் மனஹா. அது ஒரு விதமான சரணாகதி. நம்ம அதிகமான பிரேமம் சுவாத்ம ஆத்மீய வஸ்துபியா அதிகா. பகவானை நம்ம நேசிக்கணும். எப்படின்னு கேட்டா நம்ம எப்படி நேசிக்கிறோமோ அதை காட்டிலும் அதிகமா நேசம். நம்மளுடைய ஆத்மீய வஸ்து புத்திராதி சம்பத்து அதை எப்படி நேசிக்கிறோமோ அதுக்கும் அதை காட்டிலும் அதிகமா பிரீத்தி. இந்த மாதிரி சர்வ அதிக பிரேம யுக்தம் மனஹா ஞானபூர்வம் மனஹான்ற ஒரு சரணாகதி, அந்த மன்மனாபவா அப்படின்னு. 2வது சர்வஸ்யாத்ர சமர்ப்பணம். எல்லா விதமான சர்வ கர்மா கிளம் பார்த்தா ஞானே பரிசமாப்ததின்னு சொல்லும் போது ஞானாதிகாரி அவன் தான். அவனுடைய பாதாரத்துல எல்லாத்தையும் அர்ப்பணம் பண்ணக்கூடியது. அது 2வது. 3வது அகண்டா திரிவிதா பூஜா ததத்ரைவ ஸ்வபாவதா அப்படின்னு. அதாவது காயேன வாச்சா மனசா எல்லா 3 விதமான பூஜைகள் அது பலாபேட்சை இல்லாமலேயே பகவத் பிரீத்தியர்த்தம் கரிஷ்யாமி அப்படின்னு சங்கல்ப பூர்வகமா என்ன ஒரு பூஜா பண்றோம் அது ஒரு விதத்துல சரணாக்தியா இருக்கக்கூடியது. 4வது ரக்ஷதி இத்யேவ விஸ்வாசா. பகவான் எல்லா விதத்திலும் எல்லா சந்தர்ப்பத்திலும் நம்மளை ரட்சிக்கிறாருன்னு ஒரு விசுவாசம் வேணும். நம்ம பிரலாதனை பார்க்கிறோம், அவனை பார்த்தா இதுக்குண்டான விளக்கம் கிடைக்கும். எல்லாம் எந்த அளவுக்கு பாதகம் அப்பா தான், வேற யாரும் இல்லை. அப்பா அந்த அளவுக்கு பாதகம் கொடுத்தாலும் தொந்தரவு கொடுத்தாலும் அவனுக்கு ஒரே ஒரு என்ன ரக்ஷதி இத்யேவ விசுவாசம். அந்த விசுவாசம் இருந்ததுனால தான் பகவான் அவனை ரட்சித்தார். அப்புறமா ததியோகம் இது ஸ்மிருதி. 5வது
நான் பகவானுடைய தாசன், தாசன், பகவானுடைய தாசன், அவன் என்னுடைய சுவாமி, இந்த பாவம். இதனால சரணாகதி ரேஷா சியாத் விஷ்ணு மோட்ச பலப்பிரதா. இப்பேற்பட்ட சரணாகதி இதுதான் மோட்சத்துக்கு காரணமா இருக்கு. அதனால அகம் துவா சர்வ பாபேபியா, சர்வ பாபேபியான்னா அனாதி ஜென்ம கிருத சர்வ பாபேபியான்றார். வெறும் பாபம் இல்ல, இந்த ஜென்மத்துல செய்யக்கூடிய அந்த பாபம் மட்டும் இல்ல, அனாதி ஜென்மத்துல செய்யக்கூடிய அந்த பாபம் எல்லாம் இருக்கு. அது எல்லாமே இந்த சரணாகத்தினால, இப்பேற்பட்ட 5 விதமான சரணாகத்தினால அதெல்லாம் போகும், மோட்சத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னு. இந்த மாதிரி சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறைய இருந்தாலும் இப்போ ரெண்டு துவைத்தம் இல்லையா, துவைத்தம்ன்றதுனால 2 பேர் இங்க நின்னு என்னையே பார்த்துட்டு இருக்கா, நான் அவளை பார்க்கல. ரொம்ப க்ஷமிக்கணும் எங்களை எல்லாம். ஏன் அப்படின்னாக்க உபன்யாசம்ங்கிறது வேற, ஒர்க் ஷாப் அப்படிங்கிறது வேற. ஒர்க் ஷாப் அப்படிங்கிறது ஒரு கட்டுப்பாடுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சமாச்சாரம். உபன்யாசம்னாக்கா இன்னொரு 1/2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா, அவரை இன்னைக்கு ஃபுல்லாக பேசினா கூட எனக்கு ஸ்ரீதர் உபாத்தியாயா பேசுகிறத கேட்டுட்டே இருக்கணும்னு தோணும். அந்த அளவுக்கு ரொம்ப ரம்யமாக துவைத்த சித்தாந்தங்களை கோட் பண்ணி சொல்லக்கூடிய பெரிய வித்வான். எல்லாருக்குமே தெரியும். எங்களுடைய நிர்பந்தம் எங்கள் தலையெழுத்து நாங்கள் பண்ணின புண்ணியம்னு தான் சொல்லணும். ஏன்னா இவரை நிர்பந்தித்து சீக்கிரமாக முடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நாங்கள் அதை மாட்டின்னு இருக்கோம். ஏன்னா இது நேஷ்னல் சான்ஸ்கிரிட் யூனிவர்சிட்டிக்கு அவளுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு ரிப்போர்ட். அந்த ரிப்போர்ட் ஏன்னா வித்வான்களும் வந்து காத்துருக்கா. அதனால் ஸ்ரீதர் உபாத்தியாயா எங்களை க்ஷமிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். வேறு வழி இல்லாமல் நிர்பந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. ரொம்ப ஆத்மீயர், அதனால தான் உரிமை நிறைய எடுத்துட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. अस्याः कार्यशालायाः उद्घाटनसमारोपणं कर्तुम् आगतेभ्यः मतत्रय आचार्येभ्यः सम्माननं कर्तुम् अहं प्राचार्यान् प्रार्थये. तत्रादौ अस्माकं प्राक्तनप्राचार्येभ्यः सम्मानं क्रियते. एवमेव काञ्चीपुरात् आगतेभ्यः श्रीनिधिस्वामिभ्यः पुस्तकवितरणेन सम्माननं कर्तुं प्रार्थये. एवमेव यद्यपि कालध्वंसकः इति श्रीकण्ठः प्रसिद्धः, परन्तु श्रीधरः अपि कालध्वंसकः इति निरूपितवद्भ्यः आचार्येभ्यः सम्माननं कर्तुं प्रार्थये. तद् समीचीनमेव, यतोहि श्रीं धरति इति श्रीधरः, तदपि कालानुसारेण सम्पाद्य तस्यापि स्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं. शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः. ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः.